Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃப்ளஃபியான ஆம்லேட், அதுவும் கரண்டி ஆம்லேட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 2 எக் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், மசாலாக்கு கொஞ்சம் பெப்பர் தூள், மிளகாய் தூள், அப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள். ஸோ இதுக்கு கூட கொஞ்சமாக கறி லீஃப் ஆர் கொத்தமல்லி லீஃப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டை வந்து நான் உடைச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு கூட தேவையான அளவு சால்ட்டு, அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மசாலா, பெப்பர் தூள், மிளகு, அப்புறமா மஞ்சள் தூள். ஸோ இவ்வளவும் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி லீஃப் போட்டு நல்லா வந்து இந்த மசாலா எல்லாம் நம்ம எக்கில் வந்து சேர்றது மாதிரி ஃப்ளஃபியாக இந்த மாதிரி அடித்து வச்சுக்குவோம். ஸோ இதை அடித்து ஒரு சைடில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் இன்றைக்கி வந்து தாளிக்கிற கரண்டி எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட வந்து பெரிய சைஸில் இந்த மாதிரி குழி கரண்டி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆயில் சூடானதும் நம்ம மசாலா எக்கு வந்து அடித்து வச்சுருக்கிறது இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் மட்டும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இந்த இடம் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம், நம்ம இதை திருப்பி போடுறது. ஸோ கரண்டி வந்து ரொம்ப குழிவாக இருக்கிறதுனால எல்லா எக்கும் வந்து சேர்ந்துருக்கும். இந்த டைம் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக சுற்றி விட்டுட்டு கொஞ்சமாக சரித்து அந்த நடுவில் இருக்கிற எக்கு வந்து கொஞ்சம் சைடில் வர்றது மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்க வேண்டியதான். விட்டுட்டு மெதுவாக கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 2 டைம்ஸ் வந்து மாறி மாறி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இவ்வளவு தான் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மசாலா கரண்டி ஆம்லேட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்மளோட மசாலா கரண்டி ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி வந்து இதுக்கு கூட வந்து ப்ளெயினாக வந்து இன்னொரு ஆம்லேட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ இது வந்து மசாலா தேவையில்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம நார்மல் ஆம்லேட் கரண்டியில் விட்டு பண்ணிக்கலாம். ஒரு முட்டை, கொஞ்சமாக வந்து ஆனியன், பெப்பர், சால்ட்டு, கொஞ்சமாக வந்து கறி லீஃப் ஆர் புதினா நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நம்ம எக்கை ஆட் பண்ணிவிட்டு சேம் நம்ம வந்து மசாலா கரண்டி ஆம்லேட் எப்படி நம்ம திருப்பி போட்டோமோ அதே மாதிரி தான் 2 தடவை நல்லா சுற்றிட்டு ஸ்லைட்டாக கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு இதையும் வந்து ஒரு 2 செகண்ட்ஸுக்கு ஒன்ஸு திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஃப்ளஃபியான ஒரு கரண்டி ஆம்லேட் வந்து நமக்கு ஈஸியாக வீட்டில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.